Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் கடந்து செல்வது மிகவும் சிரமமாக இருப்பதாக அந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரிகிறது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். வணக்கம். சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிவாலயத்தை நோக்கி திரண்டுள்ளனர். இதனால் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு என்பது இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தேனாம்பேட்டை, டிஎம்எஸ், ஜெமினி, ஸ்ரீநகர், அண்ணா சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக சென்னையின் பிரதான பகுதியில் இந்த கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் மக்கள் கடும் சிரமத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளனர். தேர்தலை முன்னிட்டு போட்டியிட விருப்ப மனு தெரிவித்த வேட்பாளர்கள் மனுக்கள் பெறும் பணிகள் காலை முதலாகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனுடன் தொகுதி பங்கீடு, கூட்டணி அமைப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் தொடர்பான கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனை என்பதும் நடைபெற்று வருகிறது. இதனால் சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நிர்வாகிகள் பேருந்துகள், வேனுகள் மற்றும் தனியார் கார்கள் மூலமும் தேனாம்பேட்டையை நோக்கி வந்திருக்கிறார்கள். கட்டுப்பாடின்றி இந்த நிறுத்தப்பட்ட வாகனங்களால் அறிவாலயத்தை சுற்றியுள்ள முக்கிய சாலைகளில் போதிய பார்க்கிங் வசதிகள் இல்லாததால் பல வாகனங்கள் சாலை ஓரமாக மற்றும் சில இடங்களில் சாலையில் நடுவிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டு சென்றுள்ளன. குறிப்பாக தேனாம்பேட்டை சிக்னல், அண்ணா சாலை இணைப்பு, டி நகர் நோக்கி செல்லும் பாதைகள் உள்ளிட்ட பகுதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டு நீண்ட வரிசையாக வாகனங்கள் அணிவரித்து நிற்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் விளைவாக வழக்கமான போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் வாகனங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நகராமல் இருக்கக்கூடிய காட்சியில் பார்க்க முடிகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். காலை நேரம் பீக் அவரில் ஏற்பட்டுள்ள இந்த நெரிசல் காரணமாக அலுவலர்களுக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் நேரத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலையம் ஏற்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் தாமதமாக இயக்கப்பட்டதால் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் நீண்ட நேரமாக சாலையில் காத்திருக்கக்கூடிய நிலையம் ஏற்பட்டிருக்கிறது. சிலர் தங்களது இருசக்கர வாகனங்களை ஓரமாக நிறுத்திவிட்டு நடந்து செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அரசியல் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது இயல்பானதே, ஆனால் அதற்கான திட்டமிடல் வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நெரிசலில் மிக கவலைக்கிடமான ஒரு விஷயமாக அவசர மருத்துவ சேவைக்கான ஆம்புலன்ஸுகளும் இந்த டிராபிக்கில் சிக்கி நகர முடியாமல் திணறக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல அந்த காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசாரும் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். ஆனால் போக்குவரத்து நெரிசல் என்பது காலை முதலாகவே கடுமையான சிரமத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. சில சாலைகள் ஒரு திசை போக்குவரத்தாக மாற்றப்பட்டதுடன் மாற்று வழித்தடங்கள் மூலமாக வாகனங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கிறார். இருப்பினும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் முழுமையான சீரமைப்பை உடனடியாக சாத்தியமாகவில்லை. தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் இந்த விருப்ப மனு நிகழ்ச்சி மற்றும் கூட்டணி ஆலோசனை அரசியல் ரீதியாக முக்கியத்துவமாக வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் இத்தகைய பெரிய அளவிலான திரள்கு முன்கூட்டியே போதிய போக்குவரத்து மாற்றம் மற்றும் பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் இந்த அரசியல் நிகழ்வு கட்சி தரப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் அதன் தாக்கம் தேனாம்பேட்டை, டி நகர் பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலாக பிரதிபலிக்கிறது. பொதுமக்கள், அலுவலக பணிகள், மாணவர்கள் மற்றும் அவசர சேவைகள் ஆகியோரும் சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அரசியல் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது இந்த பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக தற்போது எழுந்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சம்பத்குமார். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.